இன்றைய தினமலர் செய்தியில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து. தமிழக உள்துறை ரத்து செய்துள்ளது. சென்னை பள்ளி மாணவர்கள் குறிவைத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் பெயரில் போலி அடையாள அட்டைகள் தயாரித்து பணம் பறிக்கும் செயலில் மோசடி கும்பல் ஈடுபட்டு வருகிறது. மோசடியில் ஈடுபடுவோர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிட உள்ளார். இது தாவேகா ஆதவ் அர்ஜுனாவிற்கு கிடைத்த வெற்றி. எப்படியும் ஆசானை இழுத்து கொள்ள ஆசை அவருக்கு. தமிழகத்தில் ஒருவர் உட்பட 25 ராஜ்யசபா எம்பிக்கான தேர்வு செய்வதற்கான தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பரமக்குடியில் காற்றுடன் மழை, மின்கம்பி அறுந்து ரயில்கள் ரத்து. மதுரையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி 1,70,00,000 ரூபாய் மோசடி, 3 கைது. வணக்கம்.